இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். மேடவாக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மார் ஒட்டியம்பாக்கத்தில் பத்ரகாளி அம்மன் கோயில். அம்மா அருள்வாக்கு சொல்லுவாங்க. அம்மா, எத்தனை வருடம் உங்களுக்கு இதில் அனுபவம் ஆன்மீகத்தில்? 30 வருஷமாப்பா. 30 வருஷத்துல என்ன விஷயம் உணர்ந்தீங்க? என்ன விஷயம்னா, எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்களோட மக்களோட ஆன்மீகத்துல அம்மாவுடைய சக்தி பெரிய சக்தி. பிறந்ததுக்கு அப்புறம் சக்தி அவங்க தான். நம்ம உயிர் போற வரைக்கும் எடுத்து போய் சேர்க்கிற வரைக்கும் காப்பாத்துற ஒரே சக்தி. அனைத்து பிரச்சனையில இருந்தும் அனைத்து எந்த தடைகள் வந்தாலும் காப்பாத்துறவங்க அம்மா தான். அம்மா மேலதான் அருள்வாக்கு சொல்றாங்க. அம்மா பத்ரகாளி அம்மா, செல்லி அம்மா, அவங்க மேலதான் அருள்வாக்கு சொல்றாங்க. மக்கள் வந்து எல்லாரும் வந்து இங்க குறைகளை வந்து அம்மா கிட்ட வந்துட்டு நிறைவேற்றி பண்ணின்னு போகலாம். பூ அம்மாவுக்கு அங்கே தான் பூ கொடுப்பேன். இங்கேயும் அம்மாவுக்கு நான் தான் பூ கொடுப்பேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு பிரச்சனையில் வந்தேன். அம்மா சரி பண்ணி விட்டாங்க. இப்போ அருள்வாக்கு சொல்றவங்க எல்லாருமே மாரியம்மா வச்சு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன காளி வச்சு சொல்றீங்க? காளிக்கு எந்த அளவுக்கு சக்தி உண்டு? காளிக்கு வந்து அழித்தல் காத்தல் ரெண்டு சக்தி உண்டு. அம்மா வந்து காளி அவதாரம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, கலியுகத்துல இன்னைக்கு கலியுகத்துல காளி தான். ஏன்னா கலியுகத்துல வந்து யார் என்னன்னா தெரிஞ்சு தெரியாமல பாவம் செஞ்சிருக்கலாம், சகல தோஷங்களும் இருக்கலாம், அதனால சகல பாவமும் இருக்கலாம். அதனால வந்து அம்மா வந்து காளி அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்துல அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் மக்களுக்கு தீர்க்கணும் அப்படின்னு காளி அவதாரமா இந்த கலியுகத்துல வந்துக்கிறாங்கப்பா. இப்போ இந்த இடத்துல எத்தனை மனைப்பாம்புகள் இருக்கு? 5 வகையான மனைப்பாம்பு இந்த மனையில இருக்குது. இது யாருமே குடி வரல இந்த எல்லையில, இந்த மனையில. நாங்க ஆலயத்துக்காக அம்மா அருள்வாக்குல இந்த திசையில போ, இந்த எல்லை தான் எனக்கு உகந்த எல்லை, இங்கதான் எனக்கு ஆலயம் கட்டணும், நான் காளி அவதாரமா நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா அங்க போட்டுருக்குறோம்பா. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்க வந்து யாகம் பண்ணுவீங்களா, பூஜை பண்ணுவீங்களா, இல்ல ஹோமம் நடத்துவீங்களா? முதல்ல அவங்க வந்து இங்க அம்மா கிட்ட மடிப்பழம் வச்சு உத்தரவு கேட்கணும், எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுமா அப்படின்னு. மடிப்பழம் வச்சு கேட்கும் போது பழம் உழுந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், உழலைன்னா நடக்கலன்னு அர்த்தம். மறுவாட்டி வந்து அவங்க முயற்சி பண்ணலாம், இல்லையா அம்மாவை அருள்வாக்கு கேட்கலாம். இவங்களுக்கு வந்து இதெல்லாம் காணிக்க எதுவுமே கிடையாது, அவங்களே பண்ணிக்கலாம். அவங்க நடந்தா அவங்க திருப்பி வேண்டுதல் செலுத்த வரலாம். இல்ல அருள்வாக்குல நாங்க அம்மாவை கேட்டு தீர்வு எடுக்கிறோம் அப்படின்னா அம்மா அருள்வாக்குல சொல்லுவாங்க, உனக்கு ஹோமம் பண்ணணும், உனக்கு வந்து கழுப்பு எடுக்கணும், உனக்கு இந்த பரிகாரம் பண்ணாதான் தீர்வு கிடைக்கும் அம்மா சொல்லுவாங்க. அந்த வாக்கு மூலியமா தான் நாங்க செய்யறோம். நாங்களா வந்த உடனே உனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் இந்த ஆலயத்துல சொல்ல மாட்டோம்பா. இப்போ வியாபார ரீதியா தான் எல்லாருமே கோயிலை நடத்துறாங்க, அருள்வாக்கு சொல்றாங்க எல்லாமே. நீங்க எப்படி? நாங்க எந்த வியாபாரமும் எனக்கு தேவையில்லை. நம்ம வந்து புதுசா இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்ததை நம்ம உணர்ந்துட்டோம். எதுவுமே முதல்ல நம்மளுக்கு ஆசைதான் அழிவுக்கு, நம்மளாதான் ஆசையை வளர்த்துக்குன்னு. எல்லா கஷ்டத்துக்கு காரணம் நம்ம தான். சாமி போய் நம்மளை எதுவும் பண்ண சொல்லல, நம்ம தேவைக்குதான் நம்ம பண்றோம். அது கஷ்டமா வரும்போது அம்மா கிட்ட வந்து முறையிடுறாங்க, சரி நீ தெரியாம செஞ்சியோ தெரிஞ்சு செஞ்சோ உன் கஷ்டத்துல இருந்து நான் விடு கொடுக்குறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து கனியும் இந்த அஷ்டபந்தம் தேங்காய் பூஜை பண்ணி ஏக்கத்துல வச்சு அம்மாண்ட கொடுப்போம் தொழிலுக்கு. எத்தனை நாள்ல இங்க வந்தா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்? ஏன்னா யாரா பார்த்தாலும் எத்தனை நாள் நடக்கும், எத்தனை நாள் நடக்கும். அது எத்தனை நாளுன்னு நம்மளா சாமியை கட்டாயப்படுத்தி கேட்க கூடாதுப்பா, அது ஆன்மீகம் கிடையாது. 3 மாசம் கண்டிப்பா 90 நாள் ஆமா வெயிட் பண்ணணும். எந்த சாங்கியம் பண்ணாலும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் 3 மாசம் நம்ம பொறுத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இப்ப சில பேர் ஒரே நாள்ல நடக்கணும்னா முடியுமா? அது நடக்காது, சாத்தியமே படாதுப்பா, அது நம்பக்கூடிய விஷயமும் கிடையாது. அதாவது டாக்டர் கிட்ட போகும்போது சீக்கிரம்னா மருத்துவ ரீதியாவே டாக்டருங்களை செக்அப் பண்றதுக்கு அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. மருத்துவமும் ஆன்மீகமும் உண்மை. மருத்துவம் வந்து நம்ம உடல் மூலியமா செலுத்தி நிவாரணம் பண்றது, ஆன்மீகன்றது நம்ம மேல வர பாவங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி பண்றது. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இப்ப உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு நோய் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? வரக்கூடாது, சாத்தியப்படாது. அம்மா என்னைக்குனா படுத்த படிக்கா இருக்கீங்களா? அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பே கொடுக்கலப்பா அம்மா, இது வரைக்கும் கொடுக்கல. நோய் சுகர் பிபி எதுவுமே கிடையாது. கை வலி கால் வலி வரக்கூடாது. அம்மாவுடைய பவர் நம்ம உடம்புல இறங்கிச்சுன்னா அவங்க தான் நம்மள தாங்கி பிடிப்பாங்க. நோய் அணுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இல்லம்மா இப்ப வர்றவன் அவன் பிரச்சனையெல்லாம் சொல்றான், ம். அது ஒரு கர்மா தானே. அந்த கர்மாவை கர்மா. கேட்கறது உங்களுக்கும் கர்மா தானே. ஆமா, அதனால நம்மளுக்கு வராது. அதுக்குண்டான நம்ம சாங்கியெல்லாம் நம்ம செஞ்சுப்போம். இருந்தாலும் தெய்வ சக்தியோட உடல்ல இறங்கும் போது மனப்பூர்வமா உணர்ந்து நான் பேசுறேன். ஆன்மீகத்துல இருந்து அம்மனுடைய உடம்புல அம்மா வந்து நம்ம உடம்புல இறங்கும் போது அந்த சக்தி வெளிப்படும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதானே. அவங்களுடைய பவர் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. நோய் அண்ட விடாது நம்மள. அப்ப சாமி கிட்ட வரும்போது அவங்களது வந்து நம்மளுக்கு தொத்திக்கின்றது தப்பான விஷயம் பாது. இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல, இவன் என் வாழ்க்கையில இல்லாம இருந்தானா சந்தோஷப்படுவேன். வந்து ஒரு மாமியார் வந்து ஒரு புருஷன் முன்னாடி சேகாம இருப்பாங்க, இந்த அம்மா செத்தாதான் எனக்கு நிம்மதினு அந்த பொண்ணு சொல்லும். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். குடும்பத்துல அனுசரணை வேண்டும், பொறுமை வேணும். குடும்பத்தை எப்படி நடத்தி போனோம்னு முன்னோர்கள் எப்படி இந்த குடும்பத்தை வாழ்ந்து போனாங்களோ அதை நம்ம பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் மாமியாருக்கு மந்திரம் பண்றேன், மருமகளுக்கு மந்திரம் பண்றேன், மாந்திரிகம் பண்றேன், தப்பு. யாராலையும் செய்ய முடியாதுப்பா. அதெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறான் அவன் வந்து இந்த விஷயத்த நான் 3 நாள்ல முடிச்சு கொடுக்குறேன். நடக்காதுப்பா, நடக்காது. இப்ப அவன் சொன்ன விஷயம் நடக்கலன்னா ஃப்ராடு அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்கள ஃப்ராடுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது 3 நாள்ல முடிக்கிறதுக்கு கடவுளாலே முடியாது. போயிட்டு வாடான்னு தான் சாமி சொல்லும். நீ நல்லவனா கட்டவனான்னு அம்மா முடிவு பண்ணுவாங்க. இல்லம்மா இப்ப உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபா நான் இப்பயே கொடுக்குறேம்மா, 3 நாள் என்ன முடிச்சு கொடுப்பியான்னு வாங்க கேக்குறேன். மாட்டேன்பா நானு. எனக்கு வேணாம், வாங்க மாட்டேன். வேணாம், 3 நாள்ல யாராலையும் நடத்த கொடுக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் இத்தனை நாள் நடக்குன்னு சொல்ல மாட்டீங்க. நடக்காது. 3 மாசம் ஒரு நாள். ஆமா, பொறுமையா இருந்தா மட்டும். பொறுமையா இருந்தா நீ வந்து டாக்டர் கிட்ட எப்படி மாத்திரை சாப்பிட்டு பொறுமையா இருக்கிறியோ அது மாதிரி ஆன்மீகத்திலயும் பொறுமையா இருக்கணும். 3 நாள், 30 நாள், 15 நாள், 10 நாள்ன்றது கிடையாது, சாத்தியப்படாதுப்பா. என்னோட உணர்வுல நான் பூஜை பண்ணணும்னா உடனே வேலை நடந்துருன்னு பாதி குரூப் சொல்லி காசு சொல்லி ஏமாத்துறாங்க. நடக்கலையேப்பா. அந்த காசு நியாய காசா அநியாய காசு? அநியாய காசு தான். இந்த கோவில் வந்து பொன்மாரில் அமைஞ்சிருக்குது. பொன்னியம்மன் செல்லியம்மன் கோயில் வந்து பொன்மாரில் அமைஞ்சிருக்குது. ஒட்டியம்பாக்கத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பொன்மார்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். பத்ரகாளி அம்மன் கோயில். நீங்க வந்து அம்மாவை பார்க்கணும்னா எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நான் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் கிராமம் மதுரா மருதேரி கிராமத்தில் வசிக்கிறவன் நான். இப்போ தற்சமயம் ஒரு 15 வருஷமா வந்து மடிப்பாக்கத்தில் இருக்கோம். நாங்கள் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வேன், செக்யூரிட்டியாக இருக்கேன். இப்போ தற்சமயம் வந்து ஒட்டி பக்கத்தில் கொஞ்சம் இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். இந்த அம்மா வரும்போது போகும்போது எல்லாம் நான் அந்த வழியில பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போவேன். யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் மனசோட வேண்டிட்டு போவேன். இப்போ பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு ஒற்றை சமயத்துல சிமெண்ட் எல்லாம் கலந்துன்னு இருக்காங்க. ஜல்லி போடுற அன்னைக்கு மழை வந்துடுது இந்த ஏரியாவில். 4 பக்கமும் மழை பெய்யுது. 40-50 ஆள் வேலை செய்கிறாங்க. நான் மேலே நின்றுட்டு இருக்கேன். மேலே நின்று இருக்கும்போது மேகம் சூழ்ந்து 2 பக்கமும் பெய்யுது மழை. நான் மனசு நொந்து அந்த அம்மா வந்து நான் நிற்கிறேன், வெறுத்து நிற்கிறேன். அந்த மழையாகப்பட்டது தன்னார என்னை தாண்டி விலகி இருபுறமும் ஒதுங்கி அந்த மழை போயிடுச்சு. அந்த அம்மா புண்ணியத்துல நல்ல மாதிரியா நான் ஜல்லி போட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் நான் கீழே இறங்கிட்டேன். இந்த அம்மாவோட சக்தி எனக்கு அப்பதான் புரிஞ்சுது எனக்கு நல்லாவே. நான் என் ஊர்ல பெரியபாளையத்தம்மன் கோயில்ல தர்மகத்தாவா இருக்கேன். அங்க குறைஞ்சது ஒரு 10 வருஷம் நான் சேவை செஞ்சிருக்கேன் அம்மாவுக்கு. நான் அதுல ரொம்ப இறங்கி வேலை செய்வேன். ஆடை அலங்காரம் பண்றது, பூஜை பண்றது எல்லாமே நான் தெளிவா அந்த அம்மாவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு நல்ல துணை இருக்காங்க. அவங்கள போலவே இவங்களும் எனக்கு துணையா இருந்த அன்னைக்கு பெரிய எனக்கு ஒரு சாதகமா பண்ணாங்க. ஒரு நல்ல முறையில அருள்வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு தொழில் பண்றேன். தொழில் பண்ணையில அந்த செல்வி அம்மாவை வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். மீட் பண்ணி ஒரு அருள்வாக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல முறையில செயல்பட்டுச்சு. தொழில் நல்ல ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது. அந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி போக கடவுளை வழிபட இருக்கையில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தொழில் டெவலப் ஆகவே இருந்தது. அதனால நல்ல முறையில் மக்கள்லாம் இங்கே வர்றாங்க. என் பேர் வீரமுத்து. நான் ஆமூர்ந்து வந்திருக்கேன். திருப்பூர் பக்கத்தில் ஆமூர். நான் வந்து சிவன் கோயிலெலாம் சேவை பண்ணியிருக்கேன். அம்மனுக்கு நான் ஒரு பூசாரி. இந்த அம்மா செல்லி அம்மா, இந்த அம்மன் வந்து பத்திரகாளி அம்மா வந்து நான் ஒரு முறை ஒருத்தர் மூலிமா நான் கேள்விப்பட்டு வந்தேன். அம்மா வந்து சக்தி உள்ளவங்க, எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்குது. அதனால எல்லாரும் இங்கே வந்து சந்தோஷமா போகலாம். பண்ணுவா. இப்ப என்ன வந்து பாக்குற நீ என்னைக்கு வந்து என்ன பேட்டி எடுத்த? கொரோனாவை பத்தி என்ன சொன்ன நானு? அதுக்கப்புறம் வந்துதா நீ அந்த பேட்டி எடுத்து அந்த டேட்டோட வருஷத்தோட பாரு.
ஆன்மீகன்றது ஊர் மக்களே நல்லா வச்சிருக்கணும் வேண்டுதல், முதல் வேண்டுதல். நாட்டு மக்களே நல்லா வச்சிருக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டை பத்தி பேசணும். அதான் ஆன்மீகம். உனக்கு ஏதாவது சோதனை வந்தா எப்பமா போய் கேட்பீங்களா போய் அம்மா கிட்ட? எனக்கு சோதனை அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்க வந்து பேச முடியாது, என் ரூபத்துல வந்து பேசுறாங்க. எனக்கு சோதனைன்னு எதுவும் கொடுக்க முடியாது. எல்லாரும் வர இப்ப வந்து ராமர் வந்து 16 வருஷம் வனவாசம் போனாரு, சாமி தானே. அவர் அந்த 16 வருஷம் முடிஞ்சுதானே வந்தாரு ஊருக்கு திரும்பி. அப்ப நீ மனுஷனே அந்த 16 வருஷம் கூட நீ தாங்க மாட்டேன், எனக்கு 3 நாள்ல நடத்தணும் எப்படி? சாமிக்கே 16 வருஷம் வனவாசம், அப்ப நம்பலாம் யாரு? அத உணரணும்ல. மகாபாரதம் அண்ணன் தம்பி சண்டை, சொத்து பிரச்சனை, அதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப அதையா நீ சாமியார பார்க்க போற? இந்த உலகத்துல எவனாவது ஒருத்தனாவது நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நஷ்டம் லாபம், நஷ்டம் லாபம், சந்தோஷம் துக்கம், சந்தோஷம் துக்கம், அப்படிதான் போகும் வாழ்க்கை. கடவுளை எப்ப ஒரு மனுஷன் தேடுறான்? கஷ்டம் வரும்போது தான். நல்லா இருக்கும் போது தேடினாதான் கஷ்டத்துல வந்து உனக்கு கஷ்டமே வராது, சாமி பாத்துக்கோ. நல்லா எழுதி வச்சுக்கோ. நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு திருவிழா, நீயும் ட்ரெஸ் போட்டுக்கிற, நானும் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ட்ரெஸ் கட்சிதமா நன்றின்னு சொல்லணும். அப்பெல்லாம் இருக்கும்போது நீ பீச்சுக்கு போவ, பார்க்குக்கு போவ, உன் இஷ்டத்துக்கு உனக்கு மனசுல என்னென்ன தோணுதோ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வருவ. அன்னைக்கு கஷ்டம் வரும்போது, உடல் பிணி வரும்போது மட்டும் நீ வந்து சாமியை நினைச்சுன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ இந்த கோயில் பொறுத்த வரையில இது ஒரு கிராமத்துல இருக்குது. ஆமா. சில பேர் இதுக்காக மனக்கட்டு வர்றவன் இருக்கிறான். ஆமா. சில பேர் என்னங்க தூரமா இருக்குதுங்க அப்படின்றான். எது எழுதப்பட்டிருக்கோ அது நடக்குமா? இப்ப இது சிட்டில இருக்குது, உனக்கு பக்கத்துலதான் இருக்குது. உனக்கு இங்க போய் உனக்கு தீர்வு கிடைக்கணும், விதியில இருந்தா நீ இங்க வரப்போற. இல்லன்னா நீ மலையனூர் எங்க இருக்குது, இது ஒட்டியம்பாக்கம் எங்க இருக்குது? நீ பஸ் புடிச்சு ஏறி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிடறதும் ஒண்ணுதான். ஆனா போடா, நான் அவனுக்கு போய் அவன் எப்ப எனக்கு எழுத வரான மொய் தேவையில்லை, அந்த காசை நான் இங்கே ஹோட்டல்ல சாப்பிடறேன் புத்திசாலியா? ஓடி போய் நம்ம பந்தா காட்டி கூட்டத்துல நின்று பந்தியில நின்று சாப்பிடுற புத்திசாலியா? இப்போ உங்களை பொறுத்த வரையில அவங்களுடைய கர்மாக்கள் இங்க வந்தாதான் தீரன்னு எழுதப்பட்டிருந்தா வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. இல்லையா, இன்னைக்கு அம்மா வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துக்கிறாங்க, நம்ம செந்தில் தம்பி மூலியமா ஒரு வழியை காட்டிக்கிறாங்க, அந்த வழியை நம்ம புடிச்சுக்கணும்ன்றதுதான் ஆன்மீகம். இப்போ இத பாக்குற மக்கள் எதுக்காக உங்களை வந்து பார்க்கணும்? செய்வன பிரச்சனை, பேய் பிடிச்சிருந்தாலும், தோசங்க இருந்தாலும், சாபம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இங்க விமோச்சனம். ஆனா எனக்கு உடனே நடத்தி கொடுக்கணும்ன்றவங்க வர முடியாது. உடனே நடக்கணும்னா இங்க வேலை நம்பிட்டோம், அம்மா இஷ்டம், காப்பாத்தனா காப்பாத்துட்டோம், இல்லைன்னா கை விட்டாலும் விடட்டும், அம்மாவுடைய விருப்பம் தான் அப்படின்னு நம்பி காலை வச்சா அவங்க வந்து சந்தோஷமா பிரச்சனை தீர்த்துதான் அம்மா வெளியே அனுப்புவாங்க. எத்தனை நாளைக்கு அருள்வாக்கு சொல்றீங்க? வாரத்துல 3 நாளுப்பா. என்னென்ன கிழமை? அதாவது வியாழன், வெள்ளி, ஞாயிறு தொடர்ந்து. அதுக்கப்புறம் மாசத்துல வந்து பௌர்ணமி அன்னைய தினம். அதாவது வாரத்துல 3 நாள் சொல்றாங்களா அருள்வாக்கு? வியாழன், வெள்ளி, ஞாயிறு 3 நாள். எத்தனை மணிக்கு வரணுமா? சாயங்காலம் 6 மணில இருந்து 9 மணி, காலையில 10ல இருந்து 1 மணி. என்ன வாங்கிட்டு வரணும் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க? எல்லாருக்கும் இப்ப தெரியும், எலுமிச்சம்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், கற்பூரம். இல்ல நாங்க அருள் வாக்கெல்லாம் எங்களால கேட்க முடியாது, நாங்க ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு வரோம்னா உடம்புல நோய் இருக்குது, தேய்பெற டைம்ல அஷ்டமி நவமியில வந்து அம்மா கிட்ட உப்பு மிளகு போட்டு கயிறு கட்டிக்கின்னு போலாம். பூசணிக்காய் குரு காணிக்க உண்டா? குரு காணிக்க உண்டுப்பா, அவங்க விருப்பப்பட்டதை வச்சா போதும். இதோட அவ்வளோ எல்லாம் கிடையாது. கிடையாது, கட்டாயம் கிடையாது. தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க. சென்னையில கட்டாயம் கிடையாது. சென்னையில இந்த இடம் வண்டலூர் பக்கத்துல இருக்கு. எந்த ஊருமா இது பேரு? இது வந்து தாம்பரம் பக்கத்துலப்பா. தாம்பரம் பக்கத்துல பொன்மார். பொன்மார் கிராமத்துல என்ன கோயில் பேருமா? பத்திரகாளி, பர்வதம்மா, படையாத்தம்மா, முப்பெரும் தேவி அமைந்திருக்கிற இடம், ஆலயம்.